வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு செம த்ரில்லிங்கான ஹாலிவுட் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஹாலிவுட்னாலே வித்தியாசமான த்ரில்லர் கதைக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வரிசையில ஸ்பைடர்மேன், ஏவில் டெட் போன்ற படங்களை இயக்கி உலக புகழ்பெற்ற இயக்குனர் சாம் ரைமி இயக்கத்துல ராஜர் மெக் ஆடம்ஸ் நடிப்புல வெளியாயிருக்கிற சென்ஹெல் படத்தோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வெறும் சாதாரண த்ரில்லர் மட்டுமே கிடையாது, ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிட்டா ஒரு மனுஷன் எப்படி தப்பிக்கிறான், அதுவும் ஒரு பெண் எப்படி போராடினா அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஹீரோயின் ராச்சல் மெக் ஆடம்ஸ் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில கெத்தா வேலை பார்த்துட்டு வராங்க. ரொம்ப நாளா ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கம்பெனி ஓனரோட மகன் என்ட்ரி கொடுத்து ராச்சலுக்கு வர வேண்டிய அந்த ப்ரொமோஷனை தன்னோட நண்பனுக்கு ஒருத்தனுக்கு கொடுத்துட்றாங்க. இதனால ராச்சல் ரொம்பவே கடுப்பாகுறாங்க. என் உழைப்புக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நேருக்கு நேரா போய் கேக்குறாங்க. அவங்களோட கோபத்தை பார்த்த மேனேஜிங் டைரக்டர், சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஒரு பிசினஸ் விஷயமா நாங்க வெளிநாடு போறோம், அங்க உன் திறமைய காட்டு, ப்ரொமோஷன் பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா விதி யாரை விட்டுச்சு? அவங்க போற பிளேன் நடுவான்ல கிராஷ் ஆகி யாருமே இல்லாத ஒரு தனி தீவுல போய் விழுகுது. அந்த தீவுல அவங்க மட்டும் எப்படி மாட்டிக்கிட்டாங்க, அங்க இருந்து தப்பிக்க அவங்க படுற கஷ்டங்கள் தான் கதையோட மெயின் பார்ட்னே சொல்லலாம். அந்த தீவுல ராஜலும் டைலனும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறதாங்க படத்தோட மீதி கதை. இந்த இடத்துலதான் படம் வேற லெவலுக்கு மாறுது. படத்தோட கதையை ரெண்டா பிரிக்கலாம். ஒரு சாதாரண கார்ப்பரேட் பெண்ணா இருந்த ராஜல் விபத்துக்கு அப்புறம் அந்த தீவுல ஒரு சர்வேரா மாறின ராஜல் அப்படின்னு ரெண்டாவே பிரிக்கலாம். ராஜல் மெக் ஆடம்ஸோட நடிப்பு உண்மையிலே வெறித்தனனே சொல்லலாம். கம்பெனில அவர் காட்டுற அந்த ஆட்டிடியூட் ஒரு பக்கம் அப்படின்னா, தீவில மாட்டிட்டு உயிர் பிழைக்க போராடும் போது அவர் காட்டுற அந்த எமோஷனல் மிரட்டலாவே இருக்கு. குறிப்பா சாம் ரேமி அவங்கள ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாரு. இதுல டைலரும் வராரு, அவரோட பங்குக்கும் சிறப்பா நடிச்சிருக்காரு. சாம் ரேமி டைரக்ஷனை பத்தி சொல்லவே வேணாங்க. ஹாரர் த்ரில்லர்ல கில்லாடினே சொல்லலாம். இந்த படத்துலயும் அவரோட சிக்னேச்சர் டச் அதிகமாவே இருக்கு. தீவோட லொகேஷன், அங்க இருக்கிற ஆபத்தை காட்சிப்படுத்தின விதம் எல்லாமே டாப் நாச்சுன்னே சொல்லலாம். சிஜிஐ ஒர்க்கும் அந்த பிஜிஎம்மும் கண்டிப்பா தீவோட பயத்தை நமக்கு காட்டும். அந்த தீவுல இயற்கை மட்டுமே அவங்களுக்கு எதிரி கிடையாது, அங்க இருக்கிற சில மர்மமான விஷயங்களும் அவங்கள வேட்டையாட பாக்குது. ஒரு கட்டத்துல அட என்னடா இது, நம்ம பார்த்த படமா இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு திரைக்கதை மாறுது. படம் முழுக்கவே நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கு. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கறனால கண்டிப்பா குழந்தைகள் பார்க்க வேணானே சொல்லலாம். சாம் ரைமி ஃபெமினிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சிருக்கானே சொல்லலாங்க. ஒரு பெண் நினைச்சா எந்த எல்லைக்கும் போய் தன்னை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. ராஜன் மெக் ஆடம்ஸ் டைலனோட பெர்ஃபார்மன்ஸ், விறுவிறுப்பான திரைக்கதை, டெக்னிக்கல் தரம் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். சில காட்சிகள் நம்ம ஏற்கனவே நிறைய சர்வைவல் படங்களை பார்த்த மாதிரியும் இருக்குங்க. புதுசா எதுவுமே இல்லைன்னு தோன்ற விஷயங்கள் படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல சென்ஹெல் படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் ரசிகருக்கு சூப்பர் டைம் பாஸ் வாட்ச்னே சொல்லலாம். நீங்க சாம் ரேமி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல த்ரில்லர் மூவி லவரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.